இஸ்ரேலுடன் ஏவுகணை போரில் ஈடுபட்டுள்ள ஈரானில் இருந்து நாளை வெள்ளிக்கிழமைக்குள் மலேசியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் என்று அரசாங்க பேச்சாளர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். ஆயினும் மலேசியாவைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளோ, மாணவர்களோ, தொழிலாளர்களோ ஈரானில் அதிகமாக இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். ஈரானை விட்டு மலேசியர்களை வெளியேற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும், விசா ஏற்பாடுகள் அனைத்தும் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார். ஓரிரு நாட்களுக்குள் அங்கிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என்று தாம் நம்புவதாக தமது செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். மலேசியர்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் பற்றிய மேல் அதிக தகவல்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிட முடியாது என்று அவர் கூறினார். நெகிரி செம்பிலானில் உள்ள ஒரு சந்திப்பில் நேற்று இரவு ஒரு கார் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 கட்டுமான தொழிலாளர்கள் இறந்தனர். இந்த விபத்து இரவு 9 மணி அளவில் நிகழ்ந்ததாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் 32 மற்றும் 20 வயதுடையவர்கள் என்றும் பெர்னாமா தெரிவித்துள்ளது. காரில் பயணித்த 34 வயது ஓட்டுநர் தம்பின் மருத்துவமனை ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து தம்பின் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக தம்பின் காவல்துறை தலைவர் அமீருடியான் ஷரிமான் கூறினார். சந்திப்பில் ஓட்டுநர் பச்சை விளக்கு வழியாக சென்று கொண்டிருந்த போது உள்ளூர்வாசி ஒருவர் மற்றும் ஒரு வங்காளதேச பயணி சவாரி செய்த மோட்டார் சைக்கிள் வலது புறத்தில் இருந்து நுழைந்து வாகனத்தின் முன் பக்கத்தில் மோதியது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மலேசிய ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து விவாதிப்பதற்கு வாஷிங்டன் உடனான கூட்டங்களில் சிறப்பான முன்னேற்றம் இருப்பதாக பிரதமர் டர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் உடனான சந்திப்பிற்கு பிறகு முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் மற்றும் 2வது நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் ஆகியோரிடமிருந்து சாதகமான பதில்களை பெற்றதாக அன்வார் கூறினார். சந்திப்பு சிறப்பாக நடந்ததாக அவர்கள் கூறியதாக 38வது ஆசிய பசிபிக் வட்டமேசை நிகழ்வில் தனது முக்கிய உரையின் போது அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். மலேசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடர தெங்கு ஜப்ருல் வாஷிங்டனுக்கு பயணம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய 24 விழுக்காடு வரி விகிதத்தை குறைத்தல், வரி அல்லாத தடைகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் மலேசியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக சமநிலை இன்மையை குறைத்தல் ஆகிய 3 முக்கிய பகுதிகளில் விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று அவர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட 132 வெளிநாட்டினர் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 112 இந்தோனேசியர்கள், 13 பாகிஸ்தானியர்கள், 5 நேபாள நாட்டினர், ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் என அனைத்துலக விமான நிலையத்தின் மூலமாக அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பி அனுப்பப்பட்ட 132 வெளிநாட்டினரின் குற்ற பின்னணிகள் விசாரிக்கப்பட்டு சிறை தண்டனைக்கு பின்னர் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் மீண்டும் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜொகூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களின் பயணச் செலவுகள் முழுக்க சம்பந்தப்பட்ட நாட்டின் வெளியுறவு துறையால் மேற்கொள்ளப்பட்டதாகவும், சிறையில் இருக்கும் வெளிநாட்டினரையும் விரைந்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாகவும் ஜொகூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. உலுஸ்லாங்கூர் புக்கிட் செந்தோசாவில் உள்ள ஜலான் பெர்சியாரான் ரோஸில் நேற்று யூ-டர்ன் செய்து கொண்டிருந்த ட்ரெய்லர் லாரியின் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் 57 வயது நபர் ஒருவர் உயிரிழந்தார். மாலை 4 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அஸ்ரி முகமது யூனுஸ் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் 59 வயது நபர் ஓட்டிச் சென்ற ட்ரெய்லர் லாரி கிள்ளானில் இருந்து புக்கிட் செந்தோசாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக அவர் கூறினார். இந்நிலையில் சம்பவ இடத்தில் இடது பாதையில் இருந்த ட்ரெய்லர் லாரி யூ-டர்ன் செய்ய முயன்றுள்ளது. அந்த நேரத்தில் அதே திசையில் வலது பாதையில் பயணித்த பாதிக்கப்பட்டவரின் மோட்டார் சைக்கிள் ட்ரெய்லர் லாரியை தவிர்க்க முடியாமல் லாரியின் வலது பக்கத்தில் மோதியதாக அவர் கூறினார். முகமது அஸ்ரி எனும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே பலியானதாக அவர் தெரிவித்தார். உடல் பிரேத பரிசோதனைக்காக கோலகுபாரு மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1)ன் கீழ் விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.